வல்ல பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கு நன்றி, இரவேத்துக்கு நன்றி. உடைய நாமத்தை மயப்படுத்துகிறோம். ஆவியின் கனி அன்பு சந்தோஷத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த வார்த்தையை கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியின் மூலமாய் தேவனை பிரியப்படுத்துறது எப்படி கொடுப்பதின் மூலமாய், ஐக்கியமாக இருப்பதன் மூலமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட மூன்றாவது செய்தி இந்த வேலையில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சிவனான பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:17-18, ஏசாயா 65:13, மல்கியா வாசிக்கலாம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். ஊழியத்தின் மித்த நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பேன். இதன் மித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். ஆமாம், அவசர ஊழியத்தின் மித்த நான் வார்க்கப்பட்டு போனால் கூட அதில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஊழியர் செய்வதன் மூலமாய் உண்டாகிற சந்தோஷம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது உண்டாகும் சந்தோஷம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் நீதியுள்ளவன், பலமுள்ளவன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஞானம் உள்ளவன், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவன் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பான் என்று வேதம் சொல்கிறது. இங்கே சொல்கிறார் பவுல், உங்களுக்காக வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் என்னோடு மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால் இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 65:13 ஊழிய செய்கிறவர்களை பார்த்து சொல்ற, அந்நாளில் அவர்களை சந்தோஷமாக இருப்பார்கள், புசிப்பார்கள் என்றெல்லாம் அந்த ஊழியக்காரர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். குடிப்பார்கள், ஊழியம் செய்வதனால உண்டாகிற ஆசீர்வாதம், புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார் வேதம் சொல்கிறது. அதுக்கடுத்து மல்கியால ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். அந்த நாளிலே ஊழியம் செய்தவனுக்கு செய்யாதவனுக்கு உண்டாகிற ஒரு வித்தியாசம் இருக்கும். இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற மூன்றாவது விஷயம், அவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. ஆதாயம் பண்ணுவதுனா உண்டாகிற துயரம், துன்பமாக இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் சொல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆவியின் கனி அன்பு சந்தோஷத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை தொடர்ந்து தியானித்தோம். அந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி தேவனையும் சந்தோஷப்படுத்தணும், அந்த ஆத்துமாக்களையும் சந்தோஷப்படுத்தணும், நித்திய ராஜ்யத்துக்கு அவர் அழைத்து செல்லணும். ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற கிருபையில் ஒவ்வொருவர்கள் தந்து இந்த செய்தியின் மூலம் ஒவ்வொருவரும் தன் இடத்துல இருக்கிற குடும்பத்தில், வேலை செய்கிற இடங்களில், உறவுகள், அநேகர் ஆதாயம் பண்ண கிருபைகளை தருபடி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.